அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாரும் தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்கும், குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குறிப்பாக பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்திருக்குங்க. அதுவும் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருக்கி வரக்கூடிய இந்த நேரங்களில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு வராங்க. அதே போல தேர்தல் வாக்குறுதிகளையும் தேர்தல் அறிக்கைகளுமே வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. ஏன்னா மக்களின் வாக்குகளை கவருவதற்காக தான் இந்த வாக்குறுதிகள், அதே போல ஜாக்பாட் அறிவிப்புகள், ரேஷன் உரிமையாளர்களுக்கு உதவித்தொகைகள், மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதுல முக்கியமா குறிப்பா பார்க்க போறது இன்னைக்கு ரேஷன் உரிமையாளர்களுக்கு, சரிங்களா, மாதம் மாதம் மானிய விலையில் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அரிசி, கோதுமை, சர்க்கரை, அதே போல பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், அதே போல அது எல்லாமே ஒரே மாதத்துல 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்களை இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யறாங்க. அதே போல சில அட்டைதாரர்களுக்கு வீடு தேடியே பாத்தீங்கன்னாக்க கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே போல சில ரேஷன் உரிமையாளர்களுக்கு 10,000 + 5,000 வழங்கப்படும் என்றும், அதே போல சில அட்டைதாரர்களுக்கு 8,000 + 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அதே போல மகளிர் உரிமை தொகை, அதே போல ரேஷன் உரிமையாளர்களுக்கு 5,000 + 2,000 வழங்கப்படும். அதே போல் நிறைய ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்ஸுமே துல்லியமா தெரிஞ்சுக்கலாங்க. இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு. 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்களை ஒரே மாதத்தில் வழங்க, அதுவும் இலவசமாக வழங்க மத்திய அரசு தற்போது ஏற்பாடு செஞ்சிருக்கிறதாகவும், அதே போல இதற்கான ஏற்பாடுகள் வெகு விரைவில் நடைபெற்று வருவதாகவும் சற்று முன்பு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பத்தி அப்டேட் தெளிவா பார்க்கலாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனி ஏப்ரல் மாதத்தில், இந்த மாதத்தில் 3 மாதங்களுக்கான தேவையான உணவு தானியங்கள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பாகவும் நமக்கு பார்க்கப்படுதுங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பா வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு, குறிப்பா என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த 3 வகை அட்டைகளுக்கு ஒரு நிவாரண முடிவை கொண்டு வந்துள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அட்டை அனைவருக்கும் மத்திய அரசு இலவச உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. தற்போது ஏப்ரல் மாதம், அதாவது இந்த மாதத்தில் அனைத்து அட்டைகளுக்குமே 3 மடங்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த மாதம், சரிங்களா, 3 மடங்கு உணவுப் பொருட்களை பெறுவார்கள் என்றும் அறிவித்திருக்காங்க. தெளிவா உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏப்ரல் மாதத்தில், அதாவது இந்த மாதத்தில் அனைத்து பயனாளிகளுக்கும் 3 மாதங்களுக்கான தேவையான உணவு தானியங்கள் ஒன்றாக வழங்கப்படும் என உணவு மற்றும் பொது விநியோகத்துறை தெரிவித்துள்ளது. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுக்கான உணவு தானியங்கள் ஒரே மாதத்தில் ஒரே நேரத்தில் அதே போல மானிய விலையில் இலவசமாகவே வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஜாக்பாட்டாக ரேஷன் உரிமையாளர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த முடிவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வரக்கூடிய தேர்தலை ஒட்டி நமக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்பட உள்ளது. அந்த காரணங்களுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஜூன் மாதம் வரையிலான உணவு தானியங்களை மத்திய அரசிடமிருந்து முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கோதுமை, அரிசி, சர்க்கரை போன்ற அனைத்து பொருட்களும் 3 மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உணவு தானியங்களை சேமித்து வைக்க கிடங்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிசாவும் பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம உதவித்தொகை, சரிங்களா, குடும்ப தலைவிகளுக்கு கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு 5,000 ரூபாய் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுக்கு, சரிங்களா, ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 3,000 +
கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 சேர்த்து 5000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்பட்டது. அதோடு சேர்த்து தற்போது தேர்தல் வாக்குறுதிகளாக மீண்டும் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக 10,000 ரூபாய் கருணைத் தொகையாக ஒருமுறை மட்டும் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நிதிச்சுமையை குறைக்க செலுத்தப்படும் என்றும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகையை சேர்த்து முதியோர் உதவித்தொகை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2000 ரூபாய், அதே போல 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வேலையில்லா இளைஞர்களுக்கு 2000 ரூபாய், அதே போல பாத்தீங்கன்னா கூலி நெசவாளர்களுக்கு, அதாவது சிறு வியாபாரிகளுக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கடன் தள்ளுபடி, அதே போல பயிர்க்கடன்கள் தள்ளுபடி நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.